ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்ட்டான பாயசம் தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பாயசம்னாலே பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்றைக்கி நான் கொஞ்சம் ஹெல்த்தியான பாயசம் செஞ்சு காட்ட போகிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்காக தாமரைப்பூ விதைகளை வச்சு ஒரு பாயசம் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இந்த தாமரைப்பூ விதைகள் மக்கானான்னு சொல்லுவாங்க. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான பாயசம் தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பாதாம் பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் முதல் நாள் நைட்டே ஒரு 35 பாதாம் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அது தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்மளோட பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரியும் கிஸ்மிஸையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 20லேருந்து 30 முந்திரியை நான் இதில் வறுத்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கிஸ்மிஸும் ஒரு 30 எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நான் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. இப்போ கிஸ்மிஸும் முந்திரி நல்லாவே பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் நான் 1 கப் அளவு மக்கானா எடுத்துக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து நம்ம லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மக்கானா இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த மக்கானா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம எலும்புக்கு நல்ல வலிமை சேர்க்கக்கூடியது. அதனால் பெண்கள் கண்டிப்பாக இந்த மக்கானாவை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நான் அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி 1/4 கப் அவல் சேர்த்துக்கிறேன். நான் ரெட் அவல் சேர்த்துக்கிறேங்க. சும்மா 1 நிமிஷம் மட்டும் இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பாதாம் மில்க்கையும் இதோட சேர்த்துலாம். கூடவே நான் ஒரு 1/2 லிட்டர் பாலும் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையானதான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால் நல்லா பொங்கி வரட்டுங்க. பால் இப்போ பொங்கி வந்துருச்சுங்க. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதோட ஒரு பிஞ்சளவு குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ சேர்க்கறனால இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அதுக்காக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ உங்கள்கிட்ட இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது ஒரு ஆப்ஷனல் தான். தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அவலை நல்லா வேக விடுங்க. இந்த அவல் நல்லா வெந்த பிறகு நான் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட ஒரு பிஞ்சளவு உப்பும் நான் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பால் முன்னையோட நல்லா வற்றி கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அவளும் நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சுக்கிற கிஸ்மிஸ் முந்திரியும் நம்ம சேர்த்துடலாம். கூடவே மக்கானாயும் சேர்த்துடலாங்க. மக்கானாவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் இருந்தாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மக்கானாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்ட்டான ஹெல்த்தியான மக்கானா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மக்கானா பாயசத்தை நம்ம சூடாகவும் சாப்பிடலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு கூட பரிமாறலாங்க. சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான இந்த மக்கானா கீரை உங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க. இதில் மக்கானா, அவல், பாதாம்னு ரொம்ப சத்து நிறைஞ்ச பொருட்களை தான் இது சேர்த்துருக்கோம். நம்ம எலும்புக்கு ரொம்ப வலிமை தரக்கூடியது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.